தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். மாருதி சுசுகியோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அதை பார்க்கலாம். மொத்த விற்பனை வந்து 2.7% அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டு விற்பனை 6.1% குறைஞ்சிருக்கு. ஏற்றுமதியை பொறுத்தவரையில் 52% அதிகரிச்சிருக்கு. பயணிகள் வாகன உற்பத்தி 26% அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டு விற்பனை வந்து குறைஞ்சது கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மாருதி சுசுகி இப்போதைக்கு வாங்குகிற விலையில் இல்லை, ப்ரைஸ் நல்லா இறங்கணும், பொறுமையாக இருங்க. நல்லா இறங்கவும் வாங்கிக்கலாம், லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அஸ்வின்ஸ்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு சப்ஸ்கிரைபரு, டாடா மோட்டார் வந்து மெர்ஜருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைக்கும், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டு 5-6 நாள் ஆச்சு. இப்போ டாடா மோட்டார் மெர்ஜரை பற்றி நம்ம பார்த்தோம்னா என்னுடைய கருத்து வந்து, டாடா மோட்டார் மெர்ஜர் வந்து அந்த மெர்ஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனித்தனியாக பிரியட்டும். பேசஞ்சர் வெஹிக்கிளோட வந்து நம்ம இந்த சிவி நம்ம ஜேஎல்ஆர் சேரட்டும். எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்ச பிறகு ஜேஎல்ஆர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளோடு சேர்ந்துடும், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக இருக்கும், 2 ஷேராக பிரிஞ்சிடும். இதெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த கம்பெனி எப்படி ஆக்டிவ் பண்ணுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது